Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் எவ்வளவு வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அது தமிழ்நாடோடு ரிலேட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட், மக்கும் குப்பைகள் இருக்கு இல்லையா, பயோடிகிரேடபிள் வேஸ்ட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 28,870 டன்ஸ் ஆஃப் மீத்தேன் அப்படிங்கிறது எமிட் ஆகுதுன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 28,870 tons of methane every year, accounting to 52% of the methane emitted in தமிழ்நாடு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ சென்னையில் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த வேஸ்ட் மட்டுமே தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய மீத்தேன் எமிஷன்ல 52% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வேஸ்ட் ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5,300 tons பெர் டே. ஓகேங்களா, சென்னை சிட்டியில் ஜென்ரேட் ஆகக்கூடிய வேஸ்ட் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா 5,300 tons ஒரு நாளைக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தோம்னா நமக்கு 17,000 டன்ஸ் பெர் டே அப்படிங்கிற வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. அதுல சென்னை சிட்டியில் மட்டும் 5,300 டன்ஸ் பெர் டே. இந்த 5,300 டன்ஸ் பெர் டே அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. இதை வந்து இயர்லி நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு சென்னையிலிருந்து மட்டுமே 28,870 டன்ஸ் ஆஃப் மீத்தேன் வந்து எமிட் ஆகுது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீத்தேன் எமிஷன்ல 52%. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேல, ஒரு நகரத்திலிருந்தே 50% மேல இந்த மீத்தேன் எமிஷன் அப்படிங்கிறது வருது. சரிங்களா, சோ அப்ப இந்த மீத்தேன் எமிஷன் அப்படிங்கறத எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு பயோ சிஎன்ஜி பிளான்ட் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஓகேங்களா, இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வச்சு பயோகேஸ் உருவாக்கக்கூடிய அந்த பயோ சிஎன்ஜி பிளான்ட் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு சென்னையில் கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒரு 600 டன்ஸ் பெர் டே அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பயோ சிஎன்ஜி பிளான்ட்டை வந்து நம்ம கொண்டு வரலாம். அதையும் தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மீத்தேன் எமிஷன் அப்படிங்கிறத அந்த வேஸ்ட் அப்படி அந்த சென்னை சிட்டியில் பார்த்தோம்னா கொடுங்கையூர், பெருங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து வேஸ்ட் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வேஸ்ட்ல இருந்து தான் நமக்கு இந்த மீத்தேன் கேஸ் அதிகமா எமிட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த சைட்லயே வச்சு நமக்கு இந்த பயோ சிஎன்ஜி பிளான்ட் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வரும். வேஸ்ட் ஜெனரேஷன் எங்க ஆகுதோ அங்கே, ஓகேங்களா, சோ இந்த பெருங்குடியிலயோ கொடுங்கையூர்லயோ இந்த மாதிரி இடத்துல வச்சு நம்ம அந்த வேஸ்ட் ஜெனரேஷன் விஷயங்கள், அந்த பயோ சிஎன்ஜி பிளான்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வரலாம். அதையும் தாண்டி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பயோ மீத்தனேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த பயோ மீத்தனேஷன் அப்படினா அனரோபிக் கண்டிஷன்ஸ்ல, அதாவது ஏர் இல்லாம இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் அனரோபிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அனரோபிக் கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லாம் என்னவா மாத்துவாங்கன்னா பயோகேஸா வந்து மாத்துவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சோர்ஸ்லயே வந்து நம்ம வேஸ்ட் பிரிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்தா மட்டும்தான் இந்த மீத்தேன் எமிஷன் அப்படிங்கறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஏன்னா வேஸ்ட்ல இருந்து மீத்தேன் ஜெனரேட் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. அதுவும் மீத்தேன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடோட ஒரு 25 டைம்ஸ் ரொம்ப இன்டென்ஸா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் மீத்தேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சோ அப்ப இந்த மீத்தேன் ஜெனரேஷனை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சர்வேவை எடுத்திருப்பாங்க. அந்த சர்வேவோட ஃபைண்டிங்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டில் 17,000 டன்ஸ் பெர் டே வேஸ்ட் ஜெனரேட் ஆகுது. இதே சென்னை சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5,300 டன்ஸ் பெர் டே. இதை நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீத்தேன் எமிஷன் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு சென்னை சிட்டி மட்டும் 28,870 டன்ஸ் ஆஃப் மீத்தேனை எமிட் பண்றாங்க. இது தமிழ்நாடு அளவில் எடுத்து பார்த்தோம்னா 52% இருக்கு. 52% மீத்தேன் எமிஷன் அப்படிங்கிறது சென்னை சிட்டியில இருந்து மட்டுமே வருது. அப்ப இந்த ஒரு மீத்தேன் ஜெனரேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா அந்த வேஸ்ட் ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த வேஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த இடத்துல பயோ சிஎன்ஜி பிளான்ட்ஸை கொண்டு வரலாம். பயோ மீத்தனேஷன், கம்போஸ்டிங், வேஸ்ட் செக்ரிகேஷன், இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மீத்தேன் எமிஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு சர்வேலையும் ஆர்டிகலையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்த சர்வேவா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு எமர்ஜஸ் அஸ் டாப் பாரோவர் ஃபார் 4th சக்சசிவ் இயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ended fiscal year with gross market borrowings at 1,13,000 crore and emerged as the top borrowing state for the 4th successive fiscal year அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ தமிழக அரசு வாங்கக்கூடிய கடன்களை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஸ் மார்க்கெட் பாரோயிங்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1,13,000 கோடி வந்து தமிழக அரசாங்கம் கடன் வாங்கியிருக்காங்க ஒரு வருஷம், இந்த போன ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே தமிழகம் தான் அதிகப்படியான
கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது தமிழ்நாடுக்கு அடுத்தது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, ராஜஸ்தான் இவங்கெல்லாம் அடுத்தடுத்த பிளேஸ்ல வந்து இருக்காங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் எப்படி லோன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பாண்டை வந்து விற்கிறது மூலியமா அவங்க கடன் வாங்குவாங்க. ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ்ன்ற பேரில் ஒரு பாண்ட் இருக்கும். அந்த பாண்டை மக்கள் கிட்ட கொடுப்பாங்க, மக்கள் அதை காசு போட்டு வாங்கிப்பாங்க. அண்ட் தென் என்ன ஆகும், நார்மலாக ஒரு பாண்டுனாலே இந்த ஒரு நடைமுறை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்டுனா பீப்புள் அதை வாங்குவாங்க. அண்ட் தென் பீப்புளுக்கு காசு தேவைப்படுறப்போ பாண்டை மறுபடியும் கவர்மெண்ட் கிட்டே விற்று காசு வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு நடைமுறை யூஸ் பண்ணி தான் எல்லா அரசாங்கங்களும் கடன்களை வாங்கிட்டு இருக்காங்கன்றத கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா? இதுவே நமக்கு இதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசாங்கத்தோட கடன்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டப்போ ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் அப்படிங்கிறது அவங்களோட சொந்த வருவாயில் மாநிலத்தோட ஸ்டேட் ஜிடிபி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்த உள்நாட்டு மாநிலத்தோட மொத்த உற்பத்தியில் ஸ்டேட் ஜிடிபியில் வந்து நம்ம 3.5% வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லிமிட்க்கு உட்பட்டு தான் இருக்கு நாங்கள் வாங்கியிருக்க கடன்லாம். ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன காரணங்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த டான்ஜெட்கோ வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதை பராமரிக்கிறதுக்கான விஷயங்கள். அண்ட் தென் சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் இல்லாமல் இருக்கு. அதுக்காக தான் அதிகப்படியான கடன்களை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கும். தமிழக அரசாங்கம் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, மாநிலத்திலே தொடர்ச்சியாக 4வது வருஷமாக இந்தியாவிலே அதிக கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக இருக்கு அப்படின்னு கேட்டப்போ அதுக்கான பதில்களாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? என்னென்னா அந்த சென்னை மெட்ரோ ப்ராஜெக்டையும் அந்த டான்ஜெட்கோ லாஸ் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டேட்டா அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஆர்டிகல்குள்ளே போயிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருந்துச்சு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஆர்ட் ஆஃப் இந்தியாஸ் HIV AIDS ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20th இயர் ஆனிவர்சரி அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20 years ago on April 1, 2004 the Indian government had launched free antiretroviral therapy ஃபார் பர்சன்ஸ் லிவிங் வித் HIV அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ HIV-ஆல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி அதை தான் வந்து ஆர்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை HIV பேஷண்ட்டுக்கு இந்திய அரசாங்கம் ஃப்ரீயாக வழங்கினதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த தேதி தான் பார்த்தோம்னா April 1, 2004 அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்ட் அப்படிங்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்ட் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு US-ல தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரொம்ப அதிகமாக காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த காலகட்டத்தில் 2004 அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த HIV கேசஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5.1 பில்லியன் இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த HIV அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகி இருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் ஆர்ட் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் தான் ஒரே வழியாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். பட் ஸ்டில் ஆர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சூழலில் தான் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்ட் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃப்ரீயாக மாற்றுறாங்க. ஓகேவா? April 1, 2004 ஃப்ரீ ஆன்டி ரெட்ரோ வைரல் தெராப்பி அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய சக்சஸை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 5.1 மில்லியன் கேசஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அது எப்படி கம்மியாச்சு, இப்போ என்ன இருக்கு, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 5.1 மில்லியன் கேசஸ் இருக்கு 2004. ஆர்ட் அப்படிங்கிறது அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக மக்களுக்கு கொண்டு வராங்க. அது கொண்டு வந்ததோட சக்ஸஸை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5.1 மில்லியனாக இருந்தது. இந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் கேசஸை நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம். இப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.4 மில்லியன் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. குளோபல் ஷேர்ல எவ்வளோ இருக்கு, இந்தியா குளோபலி இவ்வளவு பேருக்கு HIV அப்படிங்கிறது இருக்கும். அதில் இந்தியர்கள் எவ்வளவு பேருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கு. கிட்டத்தட்ட 6% மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த HIV கேசஸ்ல இந்தியர்கள் 10% இருந்தாங்க. அது இப்போ 6% கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆனுவல் நியூ HIV இன்ஃபெக்ஷன்ஸ் இன் இந்தியா ஹாவ் டிக்ளைன்ட் பை 48% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஆவரேஜோட நம்மளோட அந்த ஆனுவல் நியூ HIV
இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஒருத்தருக்கு HIV இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா, அந்த ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எவ்வளோ கம்மியாக இருக்குது, 48% கம்மியாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எய்ட்ஸ் ரிலேட்டட் மார்டாலிட்டி அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. எய்ட்ஸ் ரிலேட்டட் மார்டாலிட்டினா எய்ட்ஸ் நோயால் ஒருத்தர் இறந்து போகக்கூடிய அந்த ஒரு விகிதம் அப்படிங்கிறதும் 82% கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட குளோபல் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 47% தான் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு எய்ட்ஸ் மாதிரியான ஒரு கொடிய நோய் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் 5 மில்லியனுக்கும் மேலே இந்த எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மருத்துவம் பண்ணுறதுக்கான அந்த ஒரு செலவுகள் அப்படிங்கிறது அவங்களால பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த எய்ட்ஸ் நோய்க்கான மருத்துவம் அப்படிங்கிறத ஃப்ரீயாக மாற்றுறாங்க. ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி இனிமேல் இந்தியாவில் ஃப்ரீயாக இருக்கும்னு ஏப்ரல் 1, 2004 சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அதனுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது 20 வருஷம் கழிச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். எப்படி மெஷர் பண்ணுறோம்னா, 5 மில்லியன் கேஸஸாக இருந்தது 2 மில்லியன் கேஸஸாக மாறி இருக்கு. நமக்கு எய்ட்ஸ் புதுசாக ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வரக்கூடிய அந்த ஒரு நியூ HIV இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கு. எய்ட்ஸ் நோயால் இறக்கக்கூடியவர்களோட விகிதம் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கு. அப்போ இதெல்லாமே அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட சக்ஸஸாக தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நிறைய டெவலப் ஆகக்கூடிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருந்தாலுமே அதனுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு இந்தியன் கவர்மெண்ட்னால இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியுங்கிறது தான் இந்த இடத்துல பதிலாக இருக்குது. அப்போ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால தான் இவ்வளவுமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதோட சேர்த்து கான்டெம்பரரியாக நிறைய பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் தான் அடுத்தது கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து நிறைய சர்வைலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய டெஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டை வந்து நிறைய இன்டென்ஸாக மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி அப்போ இருந்த ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஆர்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி. அதுக்கப்புறமா டெக்னாலஜி வளர வளர, சயின்ஸ் வளர வளர, ரிசர்ச் வளர வளர நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸும் வர ஆரம்பிச்சுது. அது எல்லாமே டைம்லி நமக்கு ஒவ்வொன்றா இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஸ்கீமுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ண தான் இந்தியாவினால எய்ட்ஸ் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால கம்மி பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னமும் நம்ம ஃபுல்லாக கம்மி பண்ணல, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸையும் அடுத்தது சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, The fight against HIV AIDS is far from over அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அதனுடைய 5வது கட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா? நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அதனுடைய 5வது கட்டத்தில் இருக்கு. அதனுடைய டார்கெட்டாக என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனுவல் நியூ HIV இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத 80% கம்மி பண்ணணும். புதுசாக ஒருத்தருக்கு HIV வராமல் இருக்கிறதா 80% கம்மி பண்ணணும். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, எய்ட்ஸ் நோயால் இறக்கக்கூடியவர்களோட அந்த ஒரு விகிதத்தையும் நம்ம 80% கம்மி பண்ணணும் அப்படிங்கறத ஒரு டார்கெட்டோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அதனுடைய 5வது கட்டத்தோட டார்கெட். இது இல்லாம இன்னொரு ஒரு இலக்கும் வச்சிருப்பாங்க. அது என்ன இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. என்ன இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 95 அப்படிங்கிற ஒரு டார்கெட். அது என்ன 95 அப்படின்னா 95% ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? HIV ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையா, பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் 95% ஆஃப் த பீப்புள். அடுத்தது இன்கேஸ் HIV இருந்துச்சுன்னா அதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? அது ஒரு 95 பீப்புள், ஐ மீன் 95%. அடுத்தது 95% ஆஃப் பீப்புள் ரிசீவிங் ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி டு அச்சீவ் வைரல் சப்ரஷன் பை 2025. அப்போ அந்த ஆர்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க அந்த ஒரு சக்சஸ் ஐ மீன் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 95% அப்படிங்கிறது 2025 பண்ணணும். ஸோ இதுதான் அந்த 95 அப்படிங்கிற ஒரு டார்கெட், ஒரு பிளான் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். 95% ஆஃப் த பீப்புளுக்கு டெஸ்டிங் பண்ணியிருக்கணும். டெஸ்டிங் பண்ணி அதில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆர்ட் தெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸை மெஷர் பண்ணணும். வைரஸ் வந்து அந்த HIV வைரஸ் அப்படிங்கிறது சப்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதுதான் 95 அப்படிங்கிற டார்கெட். இதை வந்து ஃபேஸ் 5 ஆஃப் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட எக்ஸிஸ்டிங் அப்டேட்டாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எய்ட்ஸ். அதை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, நம்ம ஆர்ட் அப்படிங்கிறத ஃப்ரீ பண்ணோம், அதனுடைய சக்ஸஸை மெஷர் பண்ணுறோம். அடுத்தது இப்போ கரண்ட்டாக என்ன ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கு, என்ன ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு எய்ட்ஸ் நோயை பொறுத்த வரைக்கும், நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அதனுடைய 5வது கட்டம். அதுக்கான டார்கெட்டாக 95 இதை வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸை நம்ம ஈஸியாக ஐ மீன் சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணிட்டோம்
அப்படின்னா நம்ம எய்ட்ஸ் நோய் அப்படிங்கிறத இந்தியாவில இருந்து ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிலைடு என்ரோல்மெண்ட் டு த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒருத்தருக்கு HIV பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்கேஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அவரை உடனே ரேப்பிடா வந்து ஆர்ட்டுக்குள்ள வந்து நம்ம கொண்டு வரணும், ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சில பேர் என்ன பண்றாங்க, ஓரளவுக்கு பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஓகே நமக்கு இந்த நோய் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது தவறான விஷயம். அதுக்கான ஃபாலோ அப் அப்படிங்கிறத கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்டெயின்டு சப்ளை அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஆர்ட், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான சப்ளைஸ் வந்து கரெக்டாக சஸ்டெயினபிளாக வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டாரை வந்து இந்த HIV ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னாலஜி வளர வளர அந்த நர்சஸ் அந்த மெடிக்கல் பர்சன்ஸ்க்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரியான கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமோட அதர் ஸ்கீம்ஸையும் இன்டகிரேட் பண்ணும். மென்டல் ஹெல்த்தோ சரி, ஹெப்பாட்டிட்டிஸோ சரி, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்குள்ளே இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு பர்சன் அதனால மட்டுமே பாதிக்கப்பட மாட்டாங்க, மற்றபடி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான இடத்துல மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் எய்ட்ஸ் பேஷண்ட்க்கு. ஸோ அதையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. என்ன டைவர்சிஃபைடாக இருக்கணும், பட் ஸ்டில் அது எய்ட்ஸ் கண்ட்ரோலுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டைவர்சிஃபை ஆகணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? சோ கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்டாலிட்டி ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், பீரியாடிக்கலா ரிவ்யூஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் எய்ட்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம எராடிகேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மொத்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எய்ட்ஸை பற்றி டோட்டலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டோட்டலாக சொல்லியிருக்காங்க நமக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த ஆர்டிக்கலை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. ஸோ இந்தியாவில் ஒரு வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது என்னெல்லாம் காரணம் இருக்குது, அந்த வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எதனால அதிகமாகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் கிரைசிஸ் அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், மான்சூன் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு நிறைய பகுதிகளில். அந்த மான்சூன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்னன்னா எல்னினோ. எல்னினோன்னா என்னன்னா இந்த சென்ட்ரல் பசிபிக் ஓஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த பசிபிக் கடல்ல வந்து சி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ அந்த சென்ட்ரல் பசிபிக் ஓஷனில் ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை நோக்கி அந்த ஹை ப்ரெஷர் விண்டெல்லாம் இழுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகுது, நம்மளோட மான்சூன் விண்டெல்லாம் அந்த சைடு போயிடும். ஓகேவா? பசிபிக் ஓஷனை நோக்கி போயிடும். ஸோ லோ ப்ரெஷர் அங்கே கிரியேட் ஆகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மான்சூன் விண்டெல்லாம் அந்த பருவமழை காற்றுகள் எல்லாமே அங்கே போயிடும். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு மான்சூன் அப்படிங்கிறது ஒழுங்காக இருக்காது. ஓகேவா? ஸோ மான்சூன் அப்படிங்கிறது ஒழுங்காக பெய்யாமல் போச்சு. அதனால இப்போ வந்து ஒரு வறட்சி போன்ற நிலையை வந்து மான்சூன் அப்பயே எல்லாரும் கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எல்லாம் மான்சூன் டைம்லேயே ஒரு வறட்சி போன்ற நிலை தான் இருந்துச்சு. இப்போ அது வந்து ஒரு தண்ணீர் பற்றாக்குறையாக வந்து மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ முக்கியமான காரணமாக என்ன இருக்கு, எல்னினோ அப்படிங்கிறது இருக்கு. இந்த எல்னினோ காலகட்டத்தில் அதிகமாக நமக்கு இந்த ஒரு எல்னினோ இருக்கு அப்படின்னா அந்த சம்மரில் வந்து அதோட சப்சீக்வன்ட் சம்மர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு சம்மரில் எல்னினோ இருக்கு அப்படின்னா அடுத்த சம்மரில் தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் ஃபினாமினாவே வச்சுட்டாங்க. ஸோ அந்த எல்னினோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கு. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2023 அப்படிங்கிறது தான் நம்ம சமீபத்தில் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் பார்த்துருந்தோம். அந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2023 அப்படிங்கிறது நமக்கு வேர்ல்டுலேயே ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியிலே ஹாட்டஸ்ட் இயராக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, 2024 ஹாட்டஸ்ட் இயராக இருக்கலாம், 2025 ஹாட்டஸ்ட் இயராக இருக்கலாம், 2026 வரைக்கும் ஹாட்டஸ்ட் இயராக இருக்கலாம். அதுக்கு 93% சான்ஸ் இருக்குது. வரக்கூடிய சப்சீக்வெண்ட் இயர்ஸ் தான் ஹாட்டஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 93% ஆஃப் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த காலகட்டத்திலையும் அடுத்தடுத்த வருஷங்களையும் இந்த வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் வாட்டர் கிரைசிஸ்ல இந்தியாவில் முக்கியமாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
நமக்கு இந்த எலெக்ஷன் காலகட்டமாக இருக்கனால நிறைய மக்கள் வீட்டுக்கு வெளியே டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ வேற என்ன சொல்கிறாங்கன்னா லேக் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் அதர் ஃபேக்டர்ஸ், காமன் ஃபேக்டர்ஸாக இருக்கும். என்னென்னா நமக்கு வந்து அன்பிளான்ட் அர்பன் growth, அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒழுங்காக பிளான் பண்ணாமல் இருக்கிறது. அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறது, வாட்டர் ரீயூஸ் எஃபிஷியன்சி, வாட்டரை ரீசைக்கிள் பண்ணாமல் நம்ம வச்சிருக்கிறது. இந்த மாதிரியான காரணங்கள்லாம் வந்து நமக்கு மோர் தேன் வாட்டர் கிரைசிஸ், வாட்டர் சார்ந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலே டெம்ப்ளேட்டாக இந்த ஒரு காரணங்கள்லாம் நம்ம எழுததான் செய்வோம். ஓகேங்களா, வாட்டர் கம்மியாக யூஸ், வாட்டர் கரெக்டான முறையில் ரீசைக்கிள் பண்ணாமல் இருக்கிறது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஓவராக யூஸ் பண்ணுறது, அர்பனைசேஷன் வந்து அன்பிளான்டாக இருக்கிறது, இல்லை ரேபிட் growth ஆஃப் அர்பனைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிக்காக எழுதக்கூடிய காரணங்கள். பட் ஸ்டில் இங்கே கொடுத்துருந்த முக்கியமான காரணங்கள்ல இந்த ஹாட்டஸ்ட் இயராக இருக்கிறது, எல்னினோ, எலெக்ஷன் டைம்னால நிறைய மக்கள் வந்து அவுட்டோர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம் அப்படிங்கிறலாம் புதுசாக இருந்த காரணங்களாக இருந்துச்சு. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வரதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே வந்து கிளைமேட் சேஞ்ச் தான். ஓகேவா, கிளைமேட் சேஞ்ச் தான் இதில் எல்லா காரணங்களுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச். அப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னா சைமல்டேனியஸாக நிறைய டிசாஸ்டர்ஸை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு வறட்சி போன்ற நிலையும் ஒரு டிசீஸ் போன்ற ஒரு விஷயமும் ஒன்றா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ டீப்பாக போக வேணாம். நமக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஓகேவா, ஸோ கடைசியாக என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த வாட்டர் கிரைசிஸ்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள் பெரிய காரணங்களாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு முக்கியமாக வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனையே இதுவே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஒரு இடத்துல வாட்டர் கிரைசிஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பீஸ் அப்படிங்கிறது கம்மியாகுன்றதை நம்ம முன்னாடி ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருந்தோம். ஏன்னா வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை ஃபண்டமெண்டல் தேவையாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம இருக்கப்போ அதை நோக்கி நமக்கு சண்டைகள் அதிகமாக வரும், பீஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நோட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ பேசிக்காக சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யூஸ் ஆகும் நிறைய இடத்துல. ஆனால் ஓகேவா, ஸோ அடுத்தது ஸோ இந்த ஆர்டிகல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு எம்ஜிஎன்ரேகா 100 நாள் வேலை திட்டம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. சமீபத்தில் என்னென்ன டெக்னாலஜி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா NMMS அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த NMMS அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் மொபைல் மானிட்டரிங் சர்வீசஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த NMMS ஆப் மூலியமாக தான் எம்ஜிஎன்ரேகா ஒர்க்கர்ஸ், அதாவது 100 நாள் வேலை திட்ட ஊழியர்கள்லாம் வந்து இந்த ஆப் மூலியம் தான் அட்டண்டன்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு ரீசெண்டாக ஆட் ஆன ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னா அவங்களுக்கு ஊதியம் கொடுப்பாங்க இல்லையா. அந்த ஊதியம் அப்படிங்கிறத டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லேயே போடுறதுக்கு ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஆதார் பேஸ்ட் ஆர் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம்னா என்னன்னா நமக்கு ஊழியர்கள் இருக்காங்க, அந்த 100 நாள் வேலை ஆட்கள் வந்து இருக்காங்க, அவங்க கிட்ட வேலை அட்டை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ஜாப் கார்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த ஜாப் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணியிருக்கணும். அந்த ஆதார் கார்டு பேன் கார்டோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ இது மூணும் இன்டகிரேட் ஆகி இருக்கப்போ அவங்களுக்கு டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து காசு வந்துடும். சரிங்களா, எவ்வளவு காசு இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் இன்னையிலிருந்து 319 ரூபா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்ச் 31 வரைக்கும் 294 ரூபாயா இருந்துச்சு. ஓகேவா, சமீபத்தில் தான் ஒரு 25 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கூட நம்ம டிஎன்ஏல பார்த்துருப்போம். ஸோ இப்போ 319 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த 319 ரூபா டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். சரிங்களா, அது எப்போ அப்படின்னா நம்ம ஜாப் கார்டு, நம்மளோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு மூணும் லிங்க் ஆகிருக்கப்போ டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஆனால் இதில் பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் எப்படி 100 நாள் வேலை திட்டத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதா இந்த ஒரு ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜாப் கார்டில் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்கும், பேன் கார்டில் ஒரு பேர் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் மாறி இருக்கும். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூஸ்லாம் வருது, இந்த ஸ்கேனிங் இஷ்யூஸ்லாம் வருது, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஒரு பிரச்சனையாக இருக்குது, லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னமும் இல்லாமல் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு
ஒருத்தர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டுமே வச்சிருக்க மாட்டோம், நிறைய பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்போம். ஆனால் நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்றா இருக்கும். நம்ம அக்கௌண்ட்டில் தான் காசு வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்டுக்கு வராது, யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு வராமல் ஆல்ரெடி மைனஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போயிடும். ஏன்னா நம்ம அதில் தான் எல்லாத்தையும் இணைச்சு வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்கீமை டெக்னாலஜியால் டெக்னாலஜி வச்சு டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி டெக்னாலஜி வச்சு டெவலப் பண்ணுறப்ப அந்த ஸ்கீமோட பேசிக் அப்ஜெக்டிவை வந்து மறந்துடுறாங்க. இந்த இடத்துல பேசிக் அப்ஜெக்டிவ் என்னன்னா 100 நாளைக்கு வேலை கொடுக்கணும், அந்த 100 நாளைக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதா. அப்போ அந்த பேசிக் அப்ஜெக்டிவை மறந்துட்டு டெக்னாலஜி வைஸாக கொண்டு போகிறது வந்து ஒரு சரியான முறையாக இருக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கு 2 கொஸ்டினும் எழுப்பியிருப்பாங்க. என்ன மாதிரியான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, whether the state wants an empowering, modern, transparent and efficient digital economy or whether it seeks technology for technology's sake அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஜிட்டல் பண்ணுறாங்களா, இல்லை அது டெவலப்மெண்ட்டுக்கான டிஜிட்டலைசேஷனா அப்படிங்கிறத கவர்மெண்ட் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேற என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அடிப்படை தேவை இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ்க்கு தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணுறோங்கிற பேரில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடாது. சீக்கிரமாக இதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு பேசிக்கான ஆர்டிக்கலாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த ஏபிபிஎஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த இடத்துல தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 30% ஆஃப் இந்தியாஸ் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் தமிழ்நாடு ரீசெண்ட் இயர்ஸில் தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிகப்படியான இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து ஏற்றுமதி வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த டோட்டல் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே ஒரு 30% போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் அதிகமாக எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ்க்கு தான் அதிகமாக போயிருக்கு. ஸோ இந்த வகையில் பிக்கஸ்ட் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறதுல யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, இந்தியாவில் மொத்தம் அதிகப்படியான எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் தமிழ்நாடு மட்டுமே ஒரு 30% ஆஃப் த எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. நம்ம ஒரு பெரிய லீடை வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பிளேஸில். ஓகேவா? ஸோ 30% ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸை நம்ம பண்ணுறோம். ஸோ யாருக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் மார்க்கெட்டா யார் இருக்காங்கன்னா யுஎஸ், அடுத்தது வந்து யுஏஇ இருக்காங்க. ஸோ அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு $8.7 billion வித் யூஎஸ் அண்ட் தென் $3 billion வித் யுஏஇ. ஓகேங்களா? ஸோ யூஎஸ் கிட்ட தான் நம்ம அதிகப்படியான இந்த செல்போன் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ்க்கு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப எல்லா டேட்டாஸையும் நம்ம எடுத்து இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து அதிகப்படியான இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக காஞ்சிபுரம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான் அதிகப்படியான ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதுவும் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்க்கு தான் போகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரீசெண்டாக இந்த ஒரு க்ரோத்னால, காஞ்சிபுரத்தில் இருந்த இந்த ஒரு க்ரோத்னால தான் நமக்கு இந்தியாவோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து நிறைய கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுனால தான், அதுவும் யூஎஸ் மாதிரி யுஏஇ மாதிரியான பிக் மார்க்கெட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதுனால தான் இந்தியாவோட ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸும் சரி, தமிழ்நாட்டோட ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸும் சரி, இதனால தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டாக இருக்கு. பட் ஸ்டில் இந்தியா வந்து இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்ணி தான் அனுப்பிட்டு இருக்கோம். ஓகேவா? அட் த மோஸ்ட் நம்ம அதை தான் பண்ணுறோம். பட் ஸ்டில் இந்தியா இந்த செல்ஃபோன் துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னா அது மேனுஃபேக்சரிங்கில் கொண்டு வர முடியாது. கொண்டு வரலாம். பட் ஸ்டில் அதோட ரொம்ப பெனிஃபிஷியலாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும், அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை நம்ம பண்ணணும். அதை தாண்டி மேனுஃபேக்சரிங் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லா நாடுகளும் பண்ணலாம், சைனாவும் கூட பண்ணலாம். ஆனால் அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரகுராம் ராஜன் ஒரு கான்க்ளேவ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா தான் இருக்கு, ஆனால் இந்தியாவோட ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டாலே எல்லாமே ஒவ்வொரு இடத்துல பார்ட்ஸ்லாம் மேக் பண்ணிடுறாங்க. அதை நம்ம அசம்பிள் பண்ணுறோம், இல்லை ஒரு சில ப்ராடக்ட்ஸை நம்மளே வந்து மேக் பண்ணுறோம். அதை தாண்டி நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்கா அப்படிங்கிறத கேட்டால் கிடையாது. அந்த டெக்னாலஜி தான் காஸ்ட்லி, அந்த ப்ராடக்ட் வந்து காஸ்ட்லி கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட பிரைம் அப்ஜெக்டிவாக இருக்கணும். அதையும் இந்த
அந்த ஒரு ஆர்டிகளோடு நம்ம சேர்த்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல நம்ம லால் கிருஷ்ணா அத்வானி அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது நேற்று அவங்க வீட்டுக்கே போய் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட 50வது பாரத ரத்னா விருதாளராக வந்து திரு லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் மொத்தம் 5 பேருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. மறைந்த முன்னாள் பீகாரோட முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் அவர்கள், லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள், சரண் சிங் அவர்கள், சந்திரசேகர் ராவ் அவர்கள், கடைசியாக MS சுவாமிநாதன் அவர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல A record 60 traditional products, அதாவது இந்தியாவில் GI டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஜியோகிராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் டேக் அப்படின்னு ஒரு இடத்துல ஃபேமஸாக இருக்கக்கூடிய பொருளுக்கு அந்த GI டேக் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ எப்படி ஈரோடு மஞ்சள், மதுரை மல்லி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஃபேமஸாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து அந்த GI டேக் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி முதல் முறையாக 60 ப்ராடக்ட்டுக்கு ஒரே டைமில் வந்து இந்த GI டேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஒரு விஷயம் இப்போ தான் நடக்குது. முன்னாடிலாம் ஒரு 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஒரே டைம்லேயே 60 ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நடந்திருக்கு. ஸோ அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஆனால் 60 ப்ராடக்ட்ஸ்க்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கொடுக்குறாங்க. ஸோ இதை தாண்டி பார்க்குறப்ப நமக்கு மற்றபடி பெருசாக இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் எடிட்டோரியல் பேஜில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ டைம் இருந்துச்சுன்னா அது ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஐடியாஸ் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஐடியாஸ் தான் நமக்கு மெயின்ஸ் பேப்பரில் ஆன்சர் எழுதுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.